கேக்குதா? ஹலோ 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 ஹலோ. வெல்கம் கைஸ். ஸோ அதாவது இன்றைக்கி 14th டிசம்பர். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்கும்போது 13th டிசம்பர். என்னோடய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அனிமே முடிஞ்சிருச்சு நேற்று. மை ஹீரோ அகாடேமியா. என்ன ஒரு ஜேர்னி! ஆரம்பித்ததுலேருந்து முடித்த வரைக்கும் அதோட அந்த பியூட்டிஃபுல்லான அந்த கோர் கான்செப்டை மாற்றாமல் எந்த ஒரு கான்செப்டில் ஆரம்பித்தாங்களோ அந்த கான்செப்டோட இம்பேக்டை ஃபைனல் எபிசோடில் காட்டி உங்களுக்கு நிறைய அனிமேல கிடைக்காத ஒரு விஷயம் இந்த எண்டிங். இது எப்படி சொல்கிறது, ஏகப்பட்ட சூப்பரான அனிமையை பார்த்துருக்கலாம். அதோட எண்டிங் வந்து லைட்டாக ஏதோ ஒரு சின்ன டெத் நோட். சூப்பரான அனிமே. பர்சனலி எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொல்கிறத விட அது ஏதோ ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டுடுச்சுன்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து ரொம்ப கம்மியான ஒரு சில அனிமேஸ் மட்டும்தான் அந்த எண்டிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுக்க முடியும். எல்லா அனிமேவும் முடிச்சிடலாம். பட் ஆனால் அந்த எண்டிங்கிறது வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். அது எல்லா அனிமேயாலையும் பண்ண முடியாது. ஆனால் அந்த விஷயம் வந்து மை ஹீரோ அகாடேமியா நேற்று முடியும் போது என் கண் லைட்டாக கலங்கிடுச்சு. உங்களுக்கு இந்த சீன் தெரியுங்களா? எண்ட் கேமில் வந்து தானோஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்காருவார் அந்த ஃபஸ்ட்டு சீனில். புரியுதா? ஃபஸ்ட்டு தானோஸ் வரும்போது அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. மை ஹீரோ அகாடமியை முடிச்சுட்டு அதுலேயும் எப்படி சொல்கிறது, இந்த 2020 ஃபேன் பேஸ் ஒன்று இருந்துச்சு. அதனால இந்த அனிமேக்கு வந்த ஹேட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்டர்நெட்டில் போட்டு அடிப்பாங்க இந்த அனிமேவை. என் கண்ணு முன்னாடியே ஒரு 4-5 பேர் வந்து மை ஹீரோ அகாடமியில் பார்ப்பாங்களா? அந்த கம்யூனிட்டினால், அதாவது அந்த ஃபேன் பேஸ்னால் வந்து நிறையா ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன்றதோட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க இந்த அனிமேவை. இந்த அனிமே அப்படிப்பட்டது கிடையாது நண்பர்களே. அதான் உண்மை. இந்த அனிமையை பற்றி சொல்லணுன்னா, இந்த அனிமையை அது ஒரு கேரக்டரு, அதோட அந்த கான்செப்டு அதில் வந்து சும்மா ஒரு 4-5 கேரக்டரை வச்சு ஒரு 4-5 வில்லனை அடிக்கிறது இல்லை இந்த அனிமே. அது வந்து ஹோல் செட் ஆஃப் கேஸ்ட் அண்ட் கேரக்டர். அதில் வந்து எல்லா ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஷேட் ஆஃப் பர்சனாலிட்டி. ஒரு கேரக்டருக்கும் ஒரு விதமான ஐடென்டிட்டி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இதில் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஆமாம், பாக்குகோ, டேக்கு எல்லாத்துக்கும் மேலே ஆல்மைட் தான் அந்த அனிமையோட காட். அதாவது எல்லாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு ஆல்மைட். எல்லாரோட எனக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன தெரியுமாங்க? சீசன் 4 பார்த்துருந்தீங்கன்னா லெமிலியானை பற்றி தெரிஞ்சிருக்கும். லெமிலியான் எனக்கு பிடிச்ச கேரக்டர். அந்த கேரக்டர் ஓவர் ரேட்டட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அந்த கேரக்டருக்கு சின்ஸ் டே 1லேருந்து நான் ஃபேன்ரா. நான் கேரக்டர் மாமே. அது எல்லாத்த பற்றி சொல்லும் போதும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் சீசனில் ஃபஸ்ட்டு ஒரு குவிக்கே இல்லாத ஒரு பையன் எப்படி வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் ஹீரோ ஆகிறான். அதுதான் இங்கே கான்செப்ட். கிரேட்டஸ்ட் ஹீரோ, ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாது, ஃபாஸ்டஸ்ட்டு கிடையாது, ஐக்யூ சூப்பராக இருக்கிறது, பாப்புலாரிட்டி போல், அதை பற்றிலாம் கிடையாது. கிரேட்டஸ்ட் ஹீரோ. தப்பு நடக்கும்போது அங்கே வந்து அவன் காப்பாற்றுவான். தப்புன்னு ரியலைஸ் ஆகும்போது அவன் பாடி தானாக மூவ் ஆகும். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பாடி மூவ் ஆகும். சீசன் 1லேருந்து சரி கடைசி சீசன் வரைக்கும் அவன் தான் பண்ணான். அது எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டூடியோ போன்ஸ் கடைசி சீசனில் பண்ணது சூப்பர். அனிமேஷன் எப்போவுமே ஓரளவுக்கு அந்த குறை சொல்ல முடியாத அளவு தான் இருந்துச்சு. அந்த டார்க் ஸ்கைஸ் அந்த இஷ்யூ வந்துச்சு அந்த போன சீசன்லலாம். ஆனால் இந்த சீசன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஸ்டார்டிங் டு த பாட்டம் இட் வாஸ் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் அதான் சீசன் 1ல் வந்து குறைக்க இல்லாத ஒரு பையன் எப்படி ஆரம்பித்தானோ, ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த ஜஸ்டிஸும் சரி, அவனுக்குன்னு அவனோட அந்த கோல் வந்து கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. இந்த ஆல்மைட்டோட வீடியோவை பார்த்து அழுதுகிட்டே நானும் இந்த மாதிரி ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? டேக்கோட ஃபைட்டை பார்க்கும்போது நான் அப்படி தான் உட்காந்துருந்தேன். பார்த்துட்டு என்னடா அழுதுகிட்டே ஒரு ஃபைட்டுமே அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும்.
ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடியும் அவ்வளோ கதை இருக்குது, அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது வந்து கண்டிப்பாக இந்த சீசன் 3 ஆல்மைட் vs ஆல்ஃபா ரோம். இந்த ஃபைட்டை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே. அந்த அனிமையோட ஃபுல் பொட்டென்ஷியல், அதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு காட்டினது அந்த ஃபைட்டு தான். ஆல்மைட் த கோட் ஃபைட்டை பார்த்து கண் கலங்கி உட்காந்துருந்தேன். அந்த உண்மையிலேயே மை ஹீரோ அகாடமியாவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அதுதான். அந்த எப்படி ஒரு இடத்துல வந்து நம்மளை ஹைப் பண்ணணும் அவங்க நல்லாவே தெரியாது. நிறைய இடத்துல பண்ணியிருப்பாங்க. அதில் எமிலியன் ஃபைட்டாக இருக்கட்டும், ஆல்மைட் ஃபைட்டாக இருக்கட்டும், என்டேவரோட ஃபைட்டாக இருக்கட்டும், கடைசி டேக்கு ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்மளை எப்படி அவன் ஹைப் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். ஒரு 0% சான்ஸ் இருக்கிற இடத்துல அவ்வளோதான் முடிஞ்சு நம்மளோட ஃபேவரட் ஹீரோ நிற்கும் போது அந்த வில்லோன்னு இருக்கும் தெரியுமா, நம்ம ஜெயிக்கணும், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் வந்து எல்லோரும் நினப்பாங்க அந்த டைமில் ஹீரோ தோக்கக்கூடாதுன்னு. அந்த எல்லாரோட அந்த தாட்ஸும் யுனைட் ஆகி அப்போ தான் அவன் ப்ளஸ் அல்ட்ரான்னு ஒரு கான்செப்ட் வேறு அவன் கொண்டு வருவான். அவனோட லிமிட்ஸ் அவனே பிரேக் பண்ணி இருக்கிற கஷ்டமான சுச்சுவேஷனில் நான் வெளில வந்து ஜெயிப்பான் அந்த இடத்துல. இந்த கான்செப்டில் மை ஹீரோ அகாடமி யாராலையும் அடிச்சிக்க முடியாது. டைம் அண்ட் டைம் அவனே ப்ரூவ் பண்ணியிருப்பான் ஒரு சீசன்லேயும். அதே மாதிரி திரும்ப சொல்ல போனோம்னா சீசன் 4ஓட லெமிலியான் அவன்கிட்ட வந்தே ஆகணும். அந்த குவர்க் இல்லாமல் போய் அவன் அந்த எரிச்சானை காப்பாற்றும் போது அங்கே நடந்தது அப்சல்யூட் சினிமா. நீ என்ன வேணாலும் சொல்லு, அந்த மாதிரி ஒரு சீனை பார்த்ததில்ல. நான் கண் கலங்கி உட்காந்து சீட்டை விட்டு ஏஞ்சி லெமிலியான் ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லி கத்துனது காலங்கள் இருக்குது. அதே மாதிரி என்டேவர் ஃபைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபைட்டுமே அங்கே சூப்பராக, ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். சீசன் 1 ஃபஸ்ட்டு ஆல்மைட் வந்து டேக்குவை பார்க்க போது அவன் ஃபஸ்ட்டு பாகுவை காப்பாற்றுற அந்த சீன், அந்த ஸ்லைம் ஒரு வில்லனை தப்பானே அவன்கிட்ட வந்து காப்பாற்றினது, அது எல்லாமே அது ஒரு டைமும் அவன் கேரக்டர் பில்டு தான் பண்ணும். ஒரு வாட்டி கூட கண்டிப்பாக அனிமையிலாம் ஒரு சில ஃப்ளாஸ் இருக்கும். அந்த ஃப்ளாஸ் வந்து இந்த அனிமையில் இருந்தது எல்லாமே அதை இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆக்கியிருக்கு. அனிமையோட ஃபேன் பேஸ்னால இதுக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக த பிக் 2025 அந்த பழைய ரூமர்ஸ் எல்லாத்தையும் ஓடச்சு. உண்மையிலேயே அந்த அனிமையில் என்ன இருக்குது, அந்த அனிமே அதோட ஸ்டஃப் காட்டி அதை டிசர்வ் பண்ணுற ஒரு பிளேஸுக்கு இப்போ போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அப்ரிஷியேஷன் போஸ்ட் பார்க்குறேன். ஒரு வழியாக ஃபைனலி அது எல்லாருமே பீக்குன்னு ஒத்துக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இன்டர்நெட்டில் அவன் போட்டு அடிப்பான், கண்ணு அதுக்கு பேசுவான். கண்ணு மட்டும் பேசினா கூட சொல்லலாம், உனக்கு அதை பற்றி தெரியாது ப்ரோ, இன்டர்நெட்டில் பேசினா நான் என்ன பண்ணுறது. இந்த மாதிரி ஒன்றுமே சூப்பராகும். சீசன் 1 வந்து எவ்வளோ ஃபாஸ்ட் பேசுகிறா, கலர்ஃபுல்லாக லைட் ஹார்ட்டடாக இருந்துச்சோ, அதே மாதிரி போக அப்கமிங் சீசன்ஸில் அந்த கடைசி 3 சீசன்லாம் அவ்வளோ டார்க்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் கோர் கான்செப்ட் மாறவே இல்லை. லைஃப் எவ்வளோ கஷ்டமாக போனாலும் உன்னோட வழியிலேருந்தும் உன் மனசில் இருக்கவன் ஜஸ்டிஸ்லேருந்து வந்து மீறாமல் இருந்தால் கண்டிப்பாக நீ ஜெயிக்கலாம். அது நல்ல வழியில் இருந்தால். இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்சப்ஸ்லாம் நடக்கும் அந்த டேக்கு கூட சீசன் 1. அப்புறம் அந்த லீக் ஆஃப் வில்லன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது அந்த ஸ்பேஸ் சென்டரில் போய் ஃபைட் பண்ணும்போது ஆல்மைட் உள்ளே வரதாக இருக்கட்டும், அங்கேருந்து கிக் ஆஃப் ஆன அந்த அனிமே பார்த்தீங்கன்னா சீசன் 2ல் வந்து யூஏ ஃபெஸ்டிவல் போகும். அந்த இடத்துல வந்து எப்படி மிடோரியா குவர்க்கை நல்லா யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறது, அப்புறம் அங்கே நடக்கிற அந்த பேட்டில், அந்த கேவலரி பேட்டிலு, அப்புறம் அந்த 1-on-1 ஃபைட்ஸு ஷின்சோ கூட, அப்புறம் டொடோரோக்கி எப்படி அவன் மாற்றுறான், உன்னோட நேச்சர் இது, உன் அப்பாக்காகவோ யாருக்காகவோ உன்னோட ஐடென்டிட்டியை விட்டு தராத, 2 குவர்க்கு நான் யூஸ் பண்ணு, அது எல்லாத்தையும் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சொல்கிறேன். அந்த அனிமே வந்து பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது. இது காணியாக இருக்குது, கிரிஞ்சு, எனக்கு அதோட கோர் கான்செப்ட் புரியலை. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஹீரோயிசம், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஆல்மைட், டேக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு டேக்கு பிடிக்காது. ஏன்னா ஆல்மைட் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தான். அப்புறம் சீசன் 4ல் லெமிலியான் மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்து காட்டினானுங்க. இல்லை டேக்கு அழுதுகிட்டு எப்போ பார்த்தாலும் அவனோட அந்த வீக்காஸான ஒரு சைடை காட்டிக்கிட்டு ஒரு சாஃப்ட் ஆட்டா, என்னடா இது பிடிக்கவே இல்லை. எல்லாருக்குமே அந்த ஓவர் பவர்டான கேரக்டரு கோஜோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நானும் அந்த மாதிரி இருக்கும்போது என்னடா கேரக்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. அன்டில் ஐ ஃபைனலி ரியலைஸ்டு ஹீ இஸ் த சிம்பிள் ஆஃப் ஹீரோயிசம். தப்புன்னு வந்து அந்த இடத்துல காப்பாற்றணும். எனக்கு வந்து எல்லாருக்குமே இந்த சீசனில் மலையில் சண்டை போடுவானுங்களே, சீசன் 3 அந்த பாக்கு தூக்கிட்டு போகும்போது
இந்த மசில் கிரிமினல் வந்து சண்டை போட்டுட்ருப்பான். அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக தெரில. ஆனால் உண்மையிலே இப்போ யோசிச்சு பார்த்தா அந்த டைமில் பெருசாக தான் இருந்துச்சு. பட் இம்பேக்ட் இல்லை எனக்கு. அப்போ டேக்கு ஒரு பீக்டு கேரக்டர், ஓட்டட் கேரக்டர். அப்புறம் அந்த ஸ்டெயின், அவனோட ஃபஸ்ட்டு அந்த ஃபைட் இன்ட்ராக்ஷனு எல்லாமே அவுட் ஆஃப் த வேர்ல்டு. வர சீசன் எல்லாமே அந்த விஜிலண்டி டேக்கு ஆர்க்கு அதெல்லாம் சொல்லவே வேணாம். முக்கியமாக அந்த கிளாஸ் ஏவும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும், அந்த ஹோல் யூஏ ஸ்கூலோட ரிலேஷன்ஷிப்பே சூப்பராக இருந்துச்சு. ஆல்மைட் அண்ட் டேக்கு, எல்லா டீச்சரும், முக்கியமாக ஐசாவா இவங்கள பார்த்துக்கிட்டது, ஒருத்தவங்களுக்குள்ளே நடக்கிற இன்ட்ராக்ஷனு, ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷனு, கோச்சா கோச்சான்னு, அப்புறம் வேறு எது ஃப்ராப்பி, எல்லாருமே அவங்கவுங்க சைட்லேருந்து வித்தியாசமான கேரக்டர். ஏன் உதாரணத்துக்கு மினாட்டாவா, அவன் பேரம் மறந்துட்டேன், சாரி. அது சின்ன பையன், அந்த பர்வட், அவன் கூட வந்து ஒரு மாதிரி இந்த ஃபைனல் சீசனில் அவன் கொடுத்த ஸ்பீச்சு தூக்கி நிற்க வச்சிருச்சு. என்னதான் அவன் கேரக்டர் அவன் தெரிஞ்சாலும் ஹி ஆல்வேஸ் ஸ்டுட் ஆன் பிஸ்னஸ். அவனுக்கு தெரியும் எப்போ ஜோக் பண்ணணும், எப்போ சீரியஸாக இருக்கணும். இதே மாதிரி ஒரு கேரக்டருமே சூப்பர். எப்படி டேக்குவும் பாக்குவும் எப்படி சொல்கிறது, யோயிச்சி அண்ட் கூடோவோட ரீஇன்கார்னேஷன் மாதிரி அவங்க காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு தான் கடைசி சீசன்லாம் நமக்கே தெரியும் எப்படி அவங்க 2 பேரும் அவங்களோட ரீஇன்கார்னேஷன் மாதிரி தான் மிடோரியாவும் பாக்குவும். அதெல்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்க மாட்டாங்கன்னு தெரியாது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணும்போது இவ்வளோ இருந்துருக்குல்ல இங்கே, அந்த மாதிரி தோணுதான். அந்த மாதிரி கிரிஷிமா ரெட் ரைவட், இவனோட கேரக்டர் பற்றி ஒன்றும் பெருசாக வரவே இல்லை. ஃபஸ்ட்டு சாதாரணமான ஒரு ஹீரோ, ஒன்றும் பெரிய ஜஸ்டிஸ் கிடையாதுன்ற மாதிரி இருந்தாலும் அவனோட பேக் ஸ்டைப், அவங்க ஃபஸ்ட்டு தப்பு நடக்கும்போது அவன் அந்த இடத்துலேயே ஃப்ரோஸ் ஆகி நின்றுடுவான், எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் உண்மையான கரேஜ்னா என்ன தெரியும். உண்மையான கரேஜ்னால் பயமே இல்லாமல் போய் சண்டை போடுறது கிடையாது. பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு என்ன தப்பு நடந்தால் உயிருக்கே ஆபத்தாகும்னு தெரிஞ்சும் அடுத்தவங்க உதவி செய்கிறதுக்கு அங்கே போய் நிற்கணும். அதுதான் ஹீரோயிசம், அதுதான் கரேஜ் அப்படின்னு வந்து அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கேரக்டர், ஒருத்தங்களுக்குமே ஒரு கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷனும் சரி, ஒரு கேரக்டருமே அழகாக காவு பண்ணியிருக்காரு அந்த ஆத்தர். அந்த மாதிரி அடுத்து சொல்லப்போனால் ஐசாவா அண்ட் மொமோவா, அந்த யூஏ ஃப்ளையிங் காஃபினா அந்த இடத்துல வந்து ஷிகராக்கியோட ஃபைட் நடக்கும். எல்லாம் போட்டு ஷிகராக்கி பிரித்து எடுத்துகிட்டு இருப்பான். அந்த பன்னி மிரிக்கோவெல்லாம் போட்டு கை காலெலாம் உடச்சி, பெஸ்ட்டு ஜீனிஸ்டெல்லாம் போட்டு ரத்தத்துலேயே உட்கார வச்சு, மை கோட் பாக்குவை ரத்தத்தோட சாகடிச்சு, லிட்ரலி ஏதாவது ஒரு சின்ன இதில் தப்பிச்சிட்டாருன்னு வச்சுப்போம். அதெல்லாம் உட்காந்து மொமோ ஐசாவும் கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கண்ணை கூட சிமிட்டாமல் அந்த கொடூரத்தில் உட்காந்து பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே பில்ட் பண்ணி வச்சது. அதுலேயும் இல்லை ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு இல்லை வில்லனோட கேரக்டர் அவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் ஸ்பின்னராக இருக்கட்டும், ஸ்பின்னரோட அந்த என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டாகவே ஸ்பின்னர் ஃபஸ்ட்டு அவங்க காட்டினதுலேருந்து ஸ்பின்னரோட ஐடியாலஜி வந்து ஸ்டெயின் மாதிரி இருக்கணும், ஒர்க்லெஸ்ஸான ஹீரோஸை வந்து இது பண்ணணுன்றது. ஆனால் அவன் தனியாக இருந்த ஒரு பையன் எப்படி அவனுக்கு ஒரு டீம் கூட எல்லாம் சேர்ந்து சந்தோஷப்பட்டு, அந்த மாதிரி காம்போசிட்னு ஒருத்தன் இருப்பானே, அந்த மேஜிஷியனாகவும் ஒருத்தன் சூப்பரான ஒரு ஆள், அவன் அந்த சாகும்போது கூட கடைசியாக வந்து இவங்களுக்காக எல்லாம் இது பண்ணுறான். அப்புறம் அந்த க்ளோனாக மாறுறான், எனக்கு சரியாக பேர் லைட்டாக மறந்துடுச்சு, ரியலி சாரி. அவர் அப்புறம் டோகா, ஹிமிக்கோ, ஒருத்தரோட கேரக்டருமே காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் எப்படி ஒருத்தவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் ஒரு டீமாக மாறி, எப்படி அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டீம் ஆரம்பித்து இந்த மாதிரி பிளான்லாம் போட்டு எல்லாமே ஆல் ஃபார் ஒன் வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி இவங்க எல்லோரும் கெட்டது பண்ண வச்சாலும் இவங்களோட கேரக்டர்ஸ் தனித்தனியாக ஷைன் ஆகிருக்கும். ஒருத்தவங்களும் என்ன எவ்வளோ நல்லவங்கன்றதை விட அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கில் அவங்க பண்ணுறது தப்பு இல்லை. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஷிகராக்கியாக இருக்கட்டும், குரோகிரியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சூப்பரான கேரக்டர். ஷிகராக்கி சாகும்போது கூட நம்ம ஸ்பின்னரை பார்த்து ஸ்பின்னர்கிட்ட சொல்லியிருப்பேன், கடைசி வரைக்கும் நான் சண்டை போட்டேன்னு சொல்லு. அதில் வந்து அவங்க வெறும் அவங்களோட வில்லன்ன்ற அழிக்கணுன்றதை மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்குள்ளே அவங்களாம் வில்லன் நல்லவங்க கிடையாது, அவங்களோட லாயல்ட்டி இருக்கணும் முக்கியம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் முக்கியம் இல்லை, யார் மணி பாஸ் வைக்கணுன்ற தேவையில்லை, யாரை வேணாலும் கொண்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கூட அந்த டீமுக்குள்ளே அவங்க வச்சுருந்த அந்த கெமிஸ்ட்ரியும் சரி, அவங்களுக்குள்ளே அவங்க எவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு அந்த காட்டின விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்ட். கடைசியாக அந்த சீசன் முடியும் போது டேக்கு பறந்துக்கிட்டு இருக்கும்போது
கீழே சிகராக்கின்னு பார்த்து திரும்புறது, அதெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியல. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த இது முடியும் போது என்னால் ரொம்ப வருஷமாக கூட வந்து ஒரு அனிமே அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்து ஏன்னா முடிஞ்சதே எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டிங் கொடுத்துருந்தாலும் எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எனக்கு இன்னும் இதை பற்றி நிறையா பேசணும் போல் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நான் ஒன்றும் எழுதி வச்சு பேசலை, சும்மா அப்படியே யோசிச்சு வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் இதை வேணால் நான் பார்ட் 2 ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். அதனால் இப்போதைக்கு தட்ஸ் ஆல். இதுதான் என்னோட ட்ரிபியூட் ஃபார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அனிமே, மை ஹீரோ அகாடெமியா. ஸோ see you.